மெசேஜே போடாதீங்க. நான் ஃபோனில் வரேன் இப்போ லைவ் முடிச்சுட்டு. ஓகேவா? சசிமா, எனக்கு ஜாதி திமிர் இருக்குன்னு என் கூடவே இருந்த ஒரு நல்லா பழகினவங்க சொன்னாங்க. அது உண்மையா சசிமா? நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு 2 வருஷமா என்ன உங்களுக்கு தெரியும்ல. ப்ளீஸ் ப்ளீஸ் உங்கள் கமெண்ட்டை அவங்க பார்ப்பாங்க, அதனால் கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்படி பேச மாட்டாங்க, எனக்கு தெரியும். அப்படி பேச மாட்டாங்க. ஆனால் அவங்க தான் பேசியிருக்காங்க. அவங்க பாண்டிச்சேரியிலலாம் இல்லை, அவங்க கொடைக்கானலில் இருக்காங்க. பாண்டிச்சேரியில் ஹோட்டலில் பிறந்த நாள் கொண்டாட வந்திருக்கிறீங்களா? இல்லையே, என்கிட்ட ஃபோனில் நீங்கள் என்ன சொன்னீங்க? கொடைக்கானலில் இருக்குன்னு தானே சொன்னீங்க. ஒன்றுமே புரியல. யாருக்கு பிறந்த நாள் கொஞ்சம் சொல்லுங்களேன். பாண்டிச்சேரியில் இருக்கீங்க, ஹோட்டலில் இருக்கீங்கன்னா சொல்லுங்கள். நான் இப்போ உடனே வந்து பார்க்குறேன். எந்த டைம் வேணாலும் நான் வருவேன் பாண்டிச்சேரியில். பிசாசு போல் என்னை யாரையும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அம்மாஸ் கிச்சன் ப்ளீஸ், பாண்டிச்சேரியில் இருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். அவனுக்கும் எனக்கும் சத்தியமாக கிடையாது. இந்த பதிலை உங்ககிட்ட கேட்டனா இதுக்கு தான் எனக்கு உங்களுக்கு சண்டை வர்றது. நண்பர்னு சொன்னால் அதுக்கு ஆப்போசிட் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. வாங்க சார். அது அவனுக்கும் எனக்கும் சத்தியமாக கிடையாது. உங்களுக்கு எப்படியோ எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்கள், எங்களுக்கு தெரியாதுன்னு நீங்கள் என் சசியும் எப்படி சேர்த்து சொல்லுவீங்க? எந்த ஹோட்டல் சிஸ்டர்? கேளுங்க கார்த்தி தம்பி. எந்த ஹோட்டல் சொல்லுங்கள். அம்மாஸ் கிச்சன், நான் உடனே வரேன். அதை விட எனக்கு என்ன வேலை? அட, உங்கள் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் நானும் கலந்துக்கிறேன், எனக்கும் ஒரு கேக்கு கொடுங்க. என்ன நீங்கள் நினச்சி சொல்லிருக்கீங்க? கொடைக்கானலில் தானே இருக்கேன்னு சொன்னீங்க. சசிமா, இதெல்லாம் வாய் மூடிட்டு பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்கள் அண்ணன் போட்ட கமெண்ட்ஸை பாருங்க. ஜாக் ஸ்பேரோ சேட் ஹாய். அத்தை இல்லையா? வாங்க தங்கம், எப்படி இருக்கீங்க? அன்பு உள்ளம் ஜாக் ஸ்பேரோ. லைக் போட்டிங்களா? உங்களெல்லாம் பார்க்கணும் தான் இந்த டைமில் லைவ் போட்டேன். ஏன் தூங்க மாட்டீங்களா நீங்களா? சாப்பிட்டீங்களா? ஜாக் ஸ்பேரோ, இனிய இரவு வணக்கம். வணக்கம் அத்தை. இதுதான் நல்லா இருக்கு. அத்தை கிட்ட பொண்ணு மட்டும் இல்லை, அத்தை 11வது லைக் ஹார்ட். தேங்க்யூ. எதிர்பார்க்கவே இல்லை நீங்களாம் வருவீங்க. கார்த்தி தம்பி ஜாக் ஸ்பேரோட வருவீங்க நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. சசிமா, கேட்ட கொஸ்டினுக்கு பதிலே இல்லைன்னா ஃபோனில் சொல்லுங்கள். அத்தா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால் பரவாயில்ல. அது எனக்கு தெரியும். உங்கள் ஏஜ் எல்லாமே தெரியும். உங்களை பார்த்துருக்கேன் நான் உங்கள் ஷார்ட்ஸில், உங்கள் சேனலில். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பரவாயில்ல, தெரியும். சும்மா பண்ணுக்கு சொன்னேன். என் பொண்ணு, எனக்கு பொண்ணு இருந்தாலும் என் பொண்ணை கட்டுவீங்களா சொல்லுங்கள். நானே ஒரு அண்ணாடங்காச்சு இன்னைக்கு வேலைக்கு போனால் தான் சாப்பிட முடியும். ஏன்பா என் பொண்ணையா கட்டுவீங்க? சும்மா தான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்பா இப்படிலாம் குழப்புறீங்க? போங்க, உங்கள் மேலே கோபமாக இருக்கேன். அண்ணி உங்கள் கூட டூக்கா பேச மாட்டேன். ஃபோன் பண்ணி பேசுங்க, சரியா? கொன்றுவேன். தங்கச்சி குட் நைட்மா. எங்கள் அப்பா சொல்கிறாரு அக்கே. ஆமாம், அப்பா இன்னும் தூங்காமல் இருக்காங்களா எங்கள் அண்ணன்? போய் தானே என்னை சிரிக்க வைக்க தானே சொல்கிறீங்க. தங்கச்சி குட் நைட்மாவா? எங்கள் அப்பா சொல்கிறாரு அக்கே. நிஜமாக சொல்லியிருந்தாங்கன்னா அண்ணா, நாமக்கல் அண்ணா வணக்கம். வணக்கம், குட் நைட் அண்ணா, டேக் கேர். இவ்வளோ நேரம்லாம் தூங்காமல் இருக்கக்கூடாது, சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குங்க. அடுத்த கமெண்ட் வரப்போது பேர் மாறிக்கிட்டு சொல்லிட்டு அவங்கள சும்மா அடிச்சு விடுவாங்க. ஒரு மனிதர் இப்படி உள்ளவர் எப்படி வேண்டுமென்றாலும் ஆகலாம். இப்போ யாரையும், இப்போ இருக்கிற நிலைமையை கொண்டு யாரையும் தீர்மானிக்க கூடாது. அவங்களுக்கு ஒரு வெற்றி